ஹலோ, வெல்கம் டு கற்றுக்கோ. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற டாபிக் எடுத்தால் நீங்கள் நிறைய பேச்சுக்களை நம்ம சிறு வயசுலேருந்து கேட்டுட்ருப்போம். உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணுற இடங்கள்லையோ பொது மேடைகள்லையோ நிறைய கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. சிலர் பேசும்போது மட்டும் நம்ம எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கேட்குறோம். அந்த டாப்பிக்கே நமக்கு புரியலைன்னாலும் ஏன் தேவையே இல்லைன்னாலும் அவங்க பேசுகிறது மட்டும் எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, இம்ப்ரெஸ் பண்ணுது. இதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுவான்ஸ் அப்படிமோ. அப்போது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நிறைய பேர் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக பேசினாலும் நீங்கள் தனித்து தெரியறதுக்கான 5 டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்பு மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் சர் வின்ஸ்டன் மெத்தட். இதில் 5 ஸ்டெப் இருக்குது. எப்படிலாம் உங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லை உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி தனியாக தெரியறது அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 1, பிகின் ஸ்ட்ராங்லி. நீங்கள் என்றைக்குமே பேசும்போது ரொம்ப கொலன்னு பேசிகிட்டு இல்லாமல் உங்களுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு அனெக்டோட் வச்சு பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவிதை சொல்லலாம், ஒரு விடுகதை சொல்லலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம், பாட்டு கூட பாடலாம், இல்லை ஏதாவது ஆக்டிவ் வைக்கலாம். எதுவுமே இல்லையா, இப்படி சைலண்ட்டாக கூட இருக்கலாம். எப்படிலாம் உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணி உங்களுடைய ஓப்பனிங்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் பிகின் ஸ்ட்ராங்லி. செகண்ட் திங், ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். இப்போ நீங்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறீங்க, டெக்னாலஜி பற்றி பேசுகிறீங்க, ஃபினான்ஷியல் அனலைசிஸின் பற்றி பேசுகிறீங்கன்னா இதில் எந்த பர்டிகுலர் தீம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு தீமில் மட்டும்தான் நீங்கள் பேசணும். அதுலேருந்து வெளியில் போய் டாபிக் டைவர்ட் ஆகாமல் இருந்தால் மக்களுக்கு ரொம்பவே உங்கள் கண்டென்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ். இப்போ திருக்குறளோ பாரதியார் பாடல்களோ சினிமாவில் இருக்கிற ஃபேமஸான கவிதைகளோ பாடல் வரிகளோ இல்லை நமக்கு தெரிஞ்ச விளம்பரம், சின்ன வயசுலேருந்து சொன்னது, பழமொழிகள், இதுக்குள்ளார ஏதாவது ஒன்று எடுத்து பேசுனீங்கன்னா மக்களுக்கு அதில் கனெக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதுனா எங்கேயோ இருக்க ஒரு புக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு தான் ரீச் ஆகுமே ஒழிய எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகிறது கஷ்டம். ஸோ உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் பேசும்போது தமிழில் பேசினாலும் சரி, வேறு எந்த லாங்குவேஜில் பேசினாலும் சரி, வார்த்தைகள் ரொம்ப எளிய வகையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா சிம்பிள் லாங்குவேஜ்னால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 4வது விஷயம், ட்ரா அ பிக்சர் இன் லிசனர் மைண்ட். இப்போது குழந்தைங்க கதை சொல்லும் போதோ இல்லை யாரோ ஒருத்தர் ரோட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு விவரிக்கும் போதோ பார்த்துருப்பீங்க. பாடி லாங்குவேஜோட டீட்டெயிலாக சொல்ல நம்ம மைண்டில் அதை பற்றின ஒரு பிக்சர் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ட்ரா அ பிக்சர் இன் லிசனர் மைண்ட். நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க கற்பனைக்கு அழகாக போக முடியுதுன்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு அர்த்தம். சில சிறுகதைகள் படிக்கும்போது, நாவல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதை நம்மளுடைய கற்பனைக்கே அவங்க விட்டுட்டதுனால டீட்டெயில்டாக ரொம்ப பர்ஃபெக்டான குட்டி விஷயங்கள் அங்கே படிக்கும்போது நீங்கள் உங்கள் மனசில் அது அழகாக ஒரு கற்பனையாக ஒரு படமாகவே வரைய முடியும். அதுதான் ட்ரா அ பிக்சர் இன் லிசனர் மைண்ட். அண்ட் கடைசியாக 5th பாயிண்ட், எண்ட் வித் அன் எமோஷன். நீங்கள் அன்பு, மகிழ்ச்சி, கோபம், காதல், மோட்டிவேஷன், இப்படி எந்த ஒரு உணர்வாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பேச்சை கேட்குறாங்க ஒருத்தங்கன்னா இதில் ஏதாவது ஒரு உணர்வு, எமோஷனோட நீங்கள் அதை முடிக்க பார்த்தீங்கன்னா இதை கேட்டு முடிச்சுட்டு அவங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம், ஒரு எழுச்சி அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் பெரும்பாலான மேடைகள், அரசியல் எல்லாமே மேடை பேச்சை நம்பி இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல ஸ்பீக்கராக வாங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.